போங்கடி நீங்களும் உங்க காதலும். மச்சி உன் ஆள் வந்துட்டாண்டி அட்டெண்டன்ஸ் போட. ஹே கண்டுக்காத விடுடி, கொஞ்ச நேரம் நிக்கட்டும். ஏய் அந்த பிங்க் தானே யாழு? டேய் பக்கத்துல வந்து யாழ்டா. ஹே எதுக்குடி இந்த வெத்து சீனு? பிடிக்காத மாதிரி நடிக்காத மச்சி. மச்சி பசங்க ப்ரோபோஸ் பண்ண உடனே ஓகே சொல்லிட கூடாது. அப்படி ஓகே சொல்லிட்டா அவனுங்க யோசிப்பானுங்க, என்னடா இவ உடனே ஓகே சொல்லிட்டா, அப்ப எத்தனை பேர்கிட்ட சொல்லிருப்பான்னு சந்தேகப்படுவானுங்கடி. அட்லீஸ்ட் அவனுங்கள ஒரு 6 மாசமாவது நாய் மாதிரி பின்னாடி அலைய வைக்கணும். அதாண்டி கெத்து. பசங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இழக்காரம் போச்சா? வைக்கிறண்டி உங்களுக்கு ஆணி. ஹே 6 மாசமாவது நாய் மாதிரி பின்னாடி அலைய வைக்கணும். ஆணி குத்திடுச்சுடி. ஓகே தானே. ஐயோ சாரி சாரி. மாட்டணும்டி. கருவ முடிச்சது அறிவு கிட்ட முண்டம் ஆறு நடிக்கிறேன் காது கேட்கல. எங்கயாவது ஓரமா உட்காந்து பேச வேண்டியதானே? உங்களை எல்லாம் எவண்டி கேட்டா? மூஞ்ச பாரு, காதல் எடுத்து வச்சிட்டா போதும், சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்களுக்கு எல்லாம் போற போக்க பார்த்தா காலை தாண்டி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பணம் வாங்கிக்கிடுன்னு வீட்டுல இருக்க அப்பனை சாவடிக்கிறது, வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் கோடா கொடுத்து எவனையாவது சாவடிக்கிறது, அப்புறம் பேசியே வந்து ரோட்ல போற வர எங்களை மாதிரி ஆபீசர்களை சாவடிக்கிறது. மூஞ்சிய பாரு, முட்டை போண்டா மாதிரி. அடுத்து நான் சாவடிக்கிறதே வேலையா போச்சு போட்டேன். அழகா வர தொலைவு திட்டத்துக்கு மனசு கேட்க மாட்டேன். உனக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகி கை கால்லாம் போச்சு, எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? இதெல்லாம் விட்டு வேறையா? ஐயோ ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, மீட்டிங் கேன்சல் ஆயிடும் போல இந்த நேரத்துல. எங்கடி அவன்? அவன் போயிட்டான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாடி. ஹே ஹலோ கொஞ்சம் இரு. 1 minute please. அடிக்க ஆள் கூட்டு வந்துறியா? யாரு இந்த பாப்பா? அடிங்க பாப்பான்னு சொன்ன. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணுங்கறல? இரு. சோடிங்க இருக்கிற அவசரத்துல மனுஷன் எதுவா இருந்தாலும் ஏரியாக்கு வா, அங்க பேசிக்குவோம். ஹே நீ என்ன லூசா? எதுக்கு அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்க? இல்ல அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி பேசணும்? பேசணும். நானும் பாக்குறேன் சகோ, டெய்லியும் ஒரு பொண்ணு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா இந்த பொண்ணுங்க யாரை பிக்கப் பண்ணுது? டேய் பிக்கப் கிக்கப்னு சொன்னா மெதுப்படுவ ராஸ்கல். ஏய் ஹாய். என்னடா வேணும் உங்களுக்கு? இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? பர்சனல். அப்படினா கர்மம் தனியா பேசணும்ன்றா. சகோ ஒரு பொண்ணு தனியா கூப்பிட்டா என்ன அர்த்தம் சகோ? அது கூப்பிடுறவங்கள பொறுத்து. இல்ல ஆமா. இப்போ நீ எது கூப்பிடுற? நான் லவ் பண்றியா? தங்க செயின் உருக்குனா தங்கம் வரும். இந்த மாதிரி துருப்பிடிச்ச சைக்கிள் செயின் உருக்குனா சைக்கிள் வருமாங்க? ஏய் காண்டே லைட் சகோ சகோ என்ன பகலெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறேன், அதையும் நைட்ல எவனோ திருடிட்டு போயிடறாங்க. 5 காசு இல்ல. ஏய் அதுக்கு என்ன பண்ண சொல்ல? போடா சீப்போ. அக்கா அக்கா நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா நான் அப்படியே. ஏய் இங்க வா. என்னப்பா மச்சி ஓகேவா? என்னடி சொல்றாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் என்ன நக்கலா? ஏய் நீ என்ன குறைச்சல? குளிக்கு வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி பாரு மன்மதன். எனக்கு மன்மதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போயா சப்பாத்தியா? உனக்கு என்னடி குறைச்சல? எனக்கு பிடிக்கலடா. ஏன் பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. அதே மாதிரிதான் ஒண்ணு எனக்கு பிடிக்கல. போடு. ஐயோ குரங்கு. பாத்தியா சகோ,
ஓ மூஞ்சிய ஒன்னாலே ஒரு செகண்ட் பார்க்க முடியலையே. அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா உன் மூஞ்சி பார்க்கணும் ஆசைப்படுது. பாவம் சகோ. சகோ, ஆம்பளை பாவம் பார்த்தான்னு வை, கொடுத்து கடங்காரன் ஆயிடுவானா. பொம்பளை பாவம் பார்த்தான்னு வை ஜாகலாம் சகோ. ஆனா கட்டங்காரனா மட்டும் ஆகக்கூடாது. பசங்க வந்து சரி லவ் பண்றாங்க. லவ் என் பொண்ணு சார் அவ. எக்ஸிபிஷனா திரும்ப பாக்குறதுக்கு. டேட், என் பர்த்டே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போன பொண்ணு சார் அவ. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்து போனமா வந்தா சார். எம்எம்எஸ், இன்டர்நெட், ஐயோ. குடும்பத்தில் ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு துக்கமோ வேதனை 6 மாசமோ 1 வருஷமோ தான். அதே பொண்ணு கெட்டு போயிட்டா துக்கம் அவமானம் காலத்துக்கும் இருந்துட்டு இருக்கும். அந்த அவமானத்தில் நானும் என் குடும்பமும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். எந்த ஒரு தகப்பனுக்கும் நடக்கக்கூடாத கொடுமை என்ன தெரியுமா? வயசுக்கு வந்து தான் பொண்ணை நிர்வாணமா பார்க்கறது. அது என்ன தவிர வேற எந்த ஒரு தகப்பனுக்கு இனிமே நடக்கக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? நமக்கு இல்ல. ஃபனி. ஏய் சீ தூ. நானும் பார்த்துனே இருக்கிறேன். கையை நோண்டுற, காலை நோண்டுற, அரிப்பு வந்தா நீ சொஞ்சிக்க வேண்டியதானே. ஏன் சும்மா இருக்கணும் சொஞ்சி விடுற? ஹே, எதுக்குடா இப்ப தேவையில்லாம சத்தம் போடுற? ஏய், பேசாம ரெடி. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. சும்மா ரெடி. நிஜமா உனக்கு புரியலையாடா நான் உன்னை லவ் பண்றேன்னு? ஏய், நான் என்ன விஜய் அஜித் ஆடி அட்டு பீஸ் ஏன் மேலடி சுத்தினுங்கிற? ஒல்லியா கருப்பா சுமாரா இருந்தா போதும் வளைச்சு போட்டுருவீங்களே. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அழகா இருக்கணும்னு தெரியறதுக்காக அசிங்கமா இருக்கிற ஆளை கூட வச்சுப்பீங்களா? ஏய், இதுக்குதான் அதுங்க கூட வச்சுனீங்க தெரியாம கையை சுரினுக்குது பாரு. சீ, ஏஞ்சி போ. ஆளுங்களும் மாண்டீங்களா? Is it? நோ. I'm sorry. It's true. Bullshit. ஏய் செவல. டேய் செவல நில்லடா ப்ளீஸ். No, I'm sorry. செவ்வாழையா? நான்சென்ஸ். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நீ ரொம்ப ஐயோ, பில் வேற பே பண்ணாம போறேனே. ஏய், நீ சொன்னதே நான் திருப்பி சொல்லவா? நீ அஜித்தும் கிடையாது, விஜயும் கிடையாது. அசிங்கம்டா. எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் பின்னாடியே சுத்தி வரதுக்கு காரணம் அழகில்ல, மனசு. இந்த மனசை நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்ப நான் தேடி வரேன். பட் அது வரைக்கும் உன்னை நான் லவ் பண்ணிட்டே இருப்பேன். வாடி போலாம். கொஞ்சம் கூட டீசன்சி கிடையாது. சார் சார், பையன் லோக்கல் பொலிட்டிஷனோட தம்பி சார். அதனால பிரச்சனை பெருசாகுன்னு சொல்ல வர்றேன். வேண்டாம் சார். அரசியல்வாதி தம்பினா சொல்ல சொல்றா. வாய் மூட்டு போ சொல்லு. சொல்றா. சொல்லு சொல்லு. எல்லாம் போ சொல். சொல்லு. வேண்டாயா? வேண்டாம். ஏய், மேலடி தெரிஞ்ச என்ன தெரியுமா? என்ன மேலடா? சொல்றா. சொல்லு சொல்லு. நான் போறேன். வாய் மூட்டு போ சொல்லு. அடிக்க வேண்டாம் சொல்லு. போ சொல்ல. அண்ணே, தம்பி இப்போ ரொம்ப அடிக்கிறாங்கண்ணே. ஒரு ஃபோன் பண்ணுண்ணே, தயவு செஞ்சு ஒரு ஃபோன் பண்ணு. மனசுக்குள்ள மன்மதன் நினைப்பு. டிஸ்கோ போனோமா, குடிச்சோமா, மூடிட்டு வந்தோமான் இருக்கணும். அதை விட்டு 4 அல்லக்கைங்களை வச்சுட்டு சீன் கிரியேட் பண்றது. உங்களை பார்த்தா அப்படியே எல்லாம் மிரளணும்ல. பொண்ணுங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசணும். அப்படி ஒதுங்கி போனா கூப்பிட்டு வச்சு உருட்டுறது, மிரட்டுறது, டார்ச்சர் பண்றது. நாய்ங்களா, ஒன்று தெரிஞ்சுக்க. இப்போ கோர்ட்டும் சட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. உள்ள போனீங்கன்னா முழுசா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வெளில வரணும். உங்க அண்ணனாவது அரசியலாவது கூப்பிடாத பாரு மேனேஜர். மதன் சார், ஐயா கூப்பிடுறாரு. வணக்கம் சார். வாயா. டிஸ்க்கு வர பெரிய இடத்து பசங்களாம் இவனை மாதிரி தான் பொறுக்கித்தனம் பண்ணுறானுங்களா? இல்லை சார், யாரும் ஒரு சிலர் தான் சார் இப்படி பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சொன்னால் பெரிய இடம் கண்டுக்காத விட்டுருங்கிறாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நீ லிஸ்ட்டை கொடு, நான் அனுப்புகிறேன் மேல் இடத்துக்கு. அப்புறம் என்ன ஆறானுங்கன்னு பாரு.
எந்த மேலிடமும் இப்போ தப்பு பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. இவனுங்க தான் பேரை கெடுத்து திரியிறானு. இவனை மாதிரி நாய்ங்க தான் என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க. அவனுங்க யாருங்கிறது இன்னும் ஒரு கமிஷனராக இருந்து கூட நான் கண்டுபிடிக்காம இருக்கேன். என்ன பண்ணலாம் நாகேந்திரா? ஒன்றும் பண்ண முடியாது ஆஜி. இவனுங்களே யாரோ ஒருத்தர் சரண்டர் ஆக சொல்லுங்க. ஜி ஏய் வாய முடுங்கடா. அதெல்லாம் முடியாது. வேற என்ன பண்ணலாம்? நேற்று ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஜி. கமிஷனர் பொலிட்டீஷியன் தம்பியை தூக்கி உள்ள வச்சு கேஸ் போட சொல்லிட்டு இருக்காரு. அவன் யார் தெரியுமா ஜி? என் ஃப்ரெண்டு ஜி. இந்தா யாருன்னே தெரியாது. இவனுங்களுக்கு விட்டு வந்து இவங்களுக்காக வேண்டி என்ன ரிஸ்க் எடுக்க சொல்றீங்க? எவனா ஒருத்தனை சரண்டர் ஆக சொல்லுங்க ஜி. என்னடா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொன்னது இதானா? மச்சான் கூல்டா. டேய் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நான்டா. டேய் உன்னை மட்டும் தனியா விட்டுறோமா? we are all friends மச்சி. fuck the friendship. இத சொல்லி தானே எனக்கு ஆஃப் பண்ணீங்க. இன்னும் 2 மாசம்டா ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போக போறேன். இந்த நேரத்துல போய் என் லைஃப்டா. டேய் உனக்கு மட்டும் தான் லைஃபா? இவங்களுக்குலாம் இல்லையா? என்ன பண்ணலாம்னு கூப்பிட்டா ஓவரா குதிக்கிற? அடங்கடி. ஒரே நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன உனக்கு தான் நாகேந்திரன் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஹே பாவண்டி அவன் கொஞ்சம் கூப்பிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொன்னதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றான்னு பாப்போம். ஹே மழை வரும் போல இருக்குடி, கூப்பிடு. ஹே ஜுரம் வந்துற போது கூப்பிடுடி, சீக்கிரம் கூப்பிடு. மழையில நனைஞ்சா ஜுரம் வருமா? பின்ன ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் வந்தா செத்துடுவாண்டி லூசு. அப்போ அவன் சாகணும்டி. சார் கமிஷனர் ஃபோன் பண்ணார். என்னவா? அவர் பொண்ணு கேஸ் விஷயமா விசாரிச்சாரு. கண்டுபிடிக்கலன்னு சொன்னார். யார் சார் சொன்னது என்ன கண்டுபிடிக்கலன்னு? ஏத்தாப்புல மரத்தடியில் நிற்கிறான், போய் கூட்டு வாங்க. ஏய் தம்பி வாடா, ஐயா கூப்பிடுறாரு வா. என்ன ஏட்டியா? ஒன்னதான் வா வா. அவரோட பசிக்கு வெறும் லெக் பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவரோட அகோர பசி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சா நாம எல்லாம் உள்ள போக வேண்டியிருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க நாகேந்திரன், ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன், தைரியமா இருங்க. என் ஒரே பொண்ணை இப்படி அநியாயமா சீரழிச்சுடா. ஒரு வயசு பொண்ணு தான் அம்மா முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுவாடா. மனசுக்கு பிடிச்ச முன்னாடி ஏன் நிக்கிறா தெரியுமா? நம்பிக்கைடா. அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டியடா. வாங்க தலைவா, அனுபவிச்சு தீவனுங்க. அவசரப்படுறது நீங்களா? ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? செலவுக்கு வச்சுக்கங்க. இதான் என் நம்பரு, கூப்பிடுங்க. காதல் நான் நம்பிக்கைடா. அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டியடா. தன்னால கஷ்டம் உங்களுக்கு.
பெருசா ஒருத்தனோட லைஃப்ல விளையாடுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நீ தானடி காதலிக்கிறேன்னு சொன்ன, நீ தானடி அவனை கூட்டு போய் சுத்துன. இப்போ காரணமே சொல்லாம அவனை அவாய்ட் பண்ணா என்னடி அர்த்தம்? உனக்கு தேவைனா வச்சுக்கவும் தேவையில்லைனா தூக்கி போடவும் அவன் என்ன நாப்கினா? இப்படியெல்லாம் நம்ம பண்றதாலதான் அவனுங்க முட்டாள்தனமா முகத்துல ஆசிட் ஊத்துறதும், ஃபேஸ்புக்ல தப்பா போட்டோ போடுறதும், நடு ரோட்ல கைப்பிடிச்சு இழுத்து மிஸ்பிஹேவ் பண்றதும். இது அவனோட லைஃப் டி. பாவடி அவன். ஹேய், காதலிச்சிருக்கியாடி நீ? அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிருக்கியா? அந்த வலி அனுபவிச்சிருக்கியா நீ? நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவிச்சிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானா? ஒரு நல்ல லவர்? எல்லா விஷயமும் ஷேர் பண்ற மாதிரி நம்பிக்கையான ஒருத்தன் எனக்கு கிடைச்சா தெரியுமா? உனக்கு எனக்கு கிடைச்சாண்டி. இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒட்டுமொத்த உருவத்துல ஒருத்தன் எனக்கு கிடைச்சான். வெல்கம் டு தி ஷோ. நீங்களும் நானும். நான் உங்க அனில் பேசுறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 888888. கால் பண்ணுங்க. இன்னைக்கு பேச போற விஷயம் என்னன்னா, காதலுக்கு கண் இருக்கு இல்லன்னு சொல்றாங்க. இருக்கா இல்லையா? நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ற ட்ரை பண்ற ஆல் லவபிள் வியூவர்ஸ்க்காக ஒரு அழகான பாட்டு. லைஃப் ஃபுல்லா கூடவே இருக்கணும்னு சொன்னா. சார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. உங்களை அந்த ஸ்தானத்தில் நான் பார்க்குறேன் சார். நான் மீடியாவில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருக்காங்க சார். ஆனால் யாரை பார்த்து எனக்கு எதுவுமே தோணுதில்லை சார். முறை உங்கள் பொண்ணை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, லைஃப் ஃபுல்லாக அவள் வேணும்னு தோணுச்சு. எனக்கு வேற எதுவுமே வேணாம் சார். உங்கள் பொண்ணை நம்பி கொடுங்க ப்ளீஸ். எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. விருப்பமில்லாத விஷயத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அவனும் நானும் எவ்வளவோ மாத்தி எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். இவ்வளவு ഞാൻ എങ്ങനെ മനസ്സിലാക്ക? അവൻ ശരിയല്ല. என்ன காரணம்? എന്റെ മനസ്സ് പറയുന്നു. ഞാൻ சொல்றது கொஞ்சம் நீ கேளு. ப்ளீஸ், ഞാൻ പറയുന്നത് ഒന്ന് കേൾക്ക്. നീ പറയുന്നത് അനുസരിക്ക്. ഞാൻ നിനക്ക് തന്ന സ്വാതന്ത്ര്യം നീ ദുരുപയോഗപ്പെടുത്തരുത്. ஆனா எங்க அப்பாவோட வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் என் காதலை ஏத்துக்க வைக்கல. நாளை காலையில் 4:30 மணிக்கு நமக்கு முகூர்த்தம். இப்போ கிளம்புனா தான் சரியா இருக்கும். தயவுசெய்து சீக்கிரம் கிளம்புடா ப்ளீஸ்டா. இதெல்லாம் சரியா வருமா? நமக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இப்போ கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும் ப்ளீஸ்டா. சரி, நான் வரேன். வெயிட் பண்ண. திருட வந்திருக்கியா? இவட்ட விட்டு ஓடி போத்தானே போற? ஹேய், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கறேன். ஹே, நல்லா இருக்குடி. சொந்த வீட்டுல திருட சொன்ன மொத்த ஆள் நீதான். சத்தம் போடாத ப்ளீஸ். பாரா, பொண்ணு கீழே நிக்கிறவனோட ஓடி போறலாம். வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ஏய், வாங்கடா மேல. ஆளு புள்ள ஓட்ட விட்டு ஓடி போறான். உட்கார்ந்து அரட்டை. திருட திருட என்னதே? ஆமாண்டா. ஏய், நான் பொண்ணதானா திருட வந்தவன். உன் பொண்ணே அவன் திரும்பி போறான். அவனை போய் பிடிங்க. இப்ப கூட உன் பொசிஷனை காப்பாத்திக்க தானடா என் காலில் விழுறேன். ஒரு அப்பனோட வெறி நான் முழுசா தெரியறதுக்குள்ள கூட்டு போமா. நீங்க யார் சார் இவனுங்களுக்கு? அண்ணனா, மச்சானா, பிளட் ரிலேட்டிவா? ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஓ, இதுக்காகத்தான் அதெல்லாமா? இந்த நட்பு நட்பு நட்புங்கிற வார்த்தையை வச்சுட்டு எத்தனை பேர் வாழ்க்கடா நாசம் பண்ணுவீங்க. நாய் மாதிரி நக்கிட்டு போறதுக்கு பேர்லடா நட்பு. நல்ல விஷயத்துக்கு கூட இருக்கிறது.
அதை விட்டுட்டு இப்படி ஊத்தி கொடுக்கறதுக்கும் கூட்டி கொடுக்கறதுக்கும் அதுக்கு பேர்லடா நட்பு. நீ சொல்ற இந்த நட்புங்கிற விஷயம் என்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்துது தெரியுமா? தெரியுமாடா? இப்ப மாட்டீங்கல்ல, என்ன சார் பண்ண போதும் உங்க நட்பு? இழவெடுத்த நட்பு செத்து போன என் பொண்ணை திருப்பி கொடுத்துருமா? இல்ல எனக்கு இருக்க வலி வேதனை அவமானம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருமா? இவனுக்கு பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நடு ரோட்ல நிக்க போறானுங்களே, திருப்பி கொடுத்துருமா? என்ன மாதிரிதான உங்க பெத்தவங்களுக்கும் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தொலைச்சு ஒழிச்சிட்டீங்களா? நட்பன் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்களா, நல்லா இருப்பீங்க. சார் உங்க பொண்ணை நான் விருப்பப்பட்டு காதலிக்கல சார். கம்பல் பண்ணதுனால தான் சார் காதலிச்சேன். யார் கம்பல் பண்ணா? சார் அவன் ஒரு செலிபிரிட்டி சார். பின்னாடி வர்றா பாரு ப்ளூ கலர் சாலு, அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு பாப்போம். செலிபிரிட்டிக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு, அது கேள்வியே கிடையாது. செலிபிரிட்டிக்கு தொல்லை தாங்க முடியலடா சாமி. நாங்க கட்டின பெட்லே ஹையஸ்ட் பெட்டு உங்க பொண்ணு மேலதான் சார். ஃப்ரெண்டே நாள்ல அவளுக்கு ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் அனுப்புறேன். 3 மாசத்துல அவளை நீ லவ் பண்ற மச்சான். உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் தொட்டது கூட போலீஸ்காரன் பொண்ணுனா உனக்கு அவ்வளவு திமிரா? இன்னும் எத்தனை பேர்ரா? என் சந்ததி எல்லாம் பண்ணிட்டீங்களடா. இவன் இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான் நினைச்சு அவ உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சார் நீங்க இப்படி ஆனது காரணம் நான் சொல்றாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆனா தெரிஞ்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கூடாது சார். தயவு செஞ்சு காதலை விட்டு கொடுத்துருங்க சார். விட்டு கொடுத்துருங்க. வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம இருந்திருக்க சார். திவ்யா என்ன காதலிச்சுக்கு அப்புறம் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் சார். திவ்யா எனக்கு வேணும் சார். சார் பிறந்ததிலிருந்து நான் எங்க அம்மாவே பார்த்ததில்லை சார். திவ்யா உருவத்தில் நான் எங்க அம்மாவை பார்க்கறேன் தெரியும். இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அழுது சார். திவ்யா பேசாம போனதுக்கு அப்புறம் உசிரியா போற மாதிரி அழுதுருக்க தெரியுமா? திவ்யா விட்டு கொடுத்துரு. தயவு செஞ்சு என் காதல் எனக்கு விட்டு கொடுத்துருங்க சார். தயவு செஞ்சு விட்டு கொடுத்துரு. அவ எனக்கு வேணும் சார். எனக்கு வேணும் சார். கடவுளே, என் பொண்ணுக்கு எடுத்து கொன்னவனுக்கு உன் ஒருத்தனால் தான்டா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்க முடியும். எதுக்குடா இங்க வந்த? கேக்குறேன்ல. யார் ராணி? நான் லவர். லவ்வரா? யாரு சொன்னா? நீ சொல்லித்தானே காதலிச்சு. நான் சொன்னா எது வேணாலும் செய்வியா? சொல்றா. சொல்றாங்கறல்ல. அப்போ பேண்ட் கழட்டிட்டு
நடு ரோட்ல ஓட முடியுமா? நான் வேணா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 4 செவத்துக்குள்ள ஓட்டுமா? சிரிங்கடி, நல்லா சிரிங்க. சார் தான் ஜோக் அடிக்கிறாருல. ஜோக்கா இது? ஏண்டா டேய், நீ எல்லாம் காலையில எழுந்திருச்ச உடனே கண்ணாடியே பார்க்க மாட்டியா? இவ்ளோ அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு, படிச்ச பொண்ணு, லவ் பண்றேன்னு சொல்றாளே, இதெல்லாம் நிஜமா பொய்யான்னு எதுவுமே யோசிக்க மாட்டியா? லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பின்னாடியே சுத்துற? இங்க எங்கடா இருக்கு காதல்? இவங்கெல்லாம் பண்றது காதல் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு பொண்ணு ஒரு பையனை சூஸ் பண்றானா அவன்கிட்ட பணம் இருக்கா, பைக் இருக்கா, லவ் பண்ணும்போது நல்லா கூட்டு போய் சுத்துவானா, நல்லா செலவு பண்ணுவானா, சப்போஸ் நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கஷ்டப்படாம காப்பாத்துவானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனை சூஸ் பண்றான். இதுக்கு பேரு காதல் இல்ல மச்சி, கால்குலேஷன். புரியுதா? என்ன வேணும்னாலும் சொல்லு, என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாது. இப்போ வலிக்குதுல்ல, வலிக்குதுல்ல, வலிக்கணும். இந்த வலி வரணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டேன். இப்போ வச்சல அப்பு. தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லிடாது. புருஷனா, காதலனா, நண்பனா கூட வேணாச்சு. உன் வீட்டு வேலைக்காரனா கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிச்சு. மன்னிச்சிருச்சு, என்ன மன்னிச்சு திவ்யா. தப்பு செஞ்சு நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு திவ்யா. எனக்கு தண்டிக்கும் அதிகாரம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மன்னிக்கும் அதிகாரம் கிடையாது. பொம்பளைன்னு சொல்றதுக்கே அடையாளம் இல்லாம வேணா 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 நீங்க பின்னாடியே நாய் மாதிரியே சுத்துவீங்க. லவ் பண்ற பேர்ல நல்லா கூட்டு போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் போர் அடிச்சுன்னா தூக்கி போட்டு இன்னொருத்த முன்னாடி போயிடுவீங்க. உங்க டேஸ்ட்டுக்கு நாங்க என்ன டெஸ்ட் பீஸா? கொன்னுடுவேன். நானடி கேட்டேன் லவ் பண்ணலாம் வா போலாம் சுத்தலான்னு. ஆசையை கட்டு கட்சியில் ஆப்போசிட் இல்ல. உன்ன மாதிரி யாரோ ஒருத்தி செய்யறதுனால தாண்டி ஒட்டுமொத்த பொண்ணுங்க மேலே வெறுப்பு வருது. ஊர் உலகத்தில் நீ வச்சு தான் ஃபிகர சுண்ட கஞ்சில இருந்து சூடான பீஸா வரைக்கும் இருக்குடி. நீ எல்லாம் ஆஃப்டர் ஆல் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். மறக்க முடியும். எதையோ உன்னை மனசுல வச்சுக்கிட்டு நல்லவன் கெட்டவன் எதையுமே பார்க்காம கூப்பிட்டு வச்சு ஆப்போசிட்டல்ல. எல்லா உண்மையும் தெரியும்டி. சொன்னாங்க அவ தப்பா இருக்காடாங்க. நான் நம்பல. ஏன் தெரியுமா? லவ் டே. கடவுளே முன்னால வந்து உன் காதலி போயிடான்னு சொல்லட்டும், நம்ப மாட்டேன். நம்பிக்கைடி. அந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டேன்ல. லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும், லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும்னா நாசமா தாண்டி போச்சு. எங்க நல்லா இருக்குது? எங்க நல்லா இருக்குது? சொன்னவனதான் தேடுனுக்கிறேன் நானு. நல்லா பழகிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு விஷத்தை கொடுத்து செத்துறா செத்துருப்பாட்டி. நீங்களா அழுது ஒரு சுட்டு கண்ணீர் விட்டு 1 லிட்டர் ரத்தம் கேட்கிற ஆளுங்க தானே. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வலி வேதனை எல்லாம்? எல்லா உண்மையும் ஒரு நாள் உனக்கு தெரிய வரும்டி. அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஒரு பொண்ணா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. எந்த பொண்ணும் தப்பான ஒருத்தனை சூஸ் பண்றது இல்ல. அவன் தப்பா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிருவியா ப்ளீஸ்? ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லும்போது 2 உதடே ஒட்டுறதுல அப்புறம் எங்க மனசு ஒட்டும்?